அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்களுடைய கட்சியில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்துக்காக பையோ 2 அங்கியோ மிதியடியோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதி உடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவர்களோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டுக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உடையவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவிப்பதற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னார். கிறிஸ்துவ நற்செய்தி. உட்கார்ந்த சகோதரர்.